வணக்கம் எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஸோ வெளிநாட்டு வாழ்க்கை யாருக்கு, வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இது வந்து யோகமாக இல்லை, தோஷமாக பழங்காலத்தில் ஒரு கருதப்பட்ட ஒரு விஷயந்தான். அதாவது சொந்த நாட்டில் பிழைக்க வழி இல்லை, வெளிநாட்டில் தான் இவன் வாழ முடியும் அப்படிங்கிற அமைப்பை மூல நூல்கள் வந்து தோஷமாக சொல்லுது. பட் இன்னைக்கு நம்ம டாலரில் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா சொந்த ஊரை விட்டு வெளியில் வந்தால் தான் முடியும் அப்படிங்கிற அமைப்பு பல பேருக்கு மனசுலையும் இருக்குது. அதுதான் இயல்பு, அதுதான் உண்மையும் கூட. அதுதான் இன்றைக்கி நம்ம உண்மையில் நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஸோ யாருக்கு இது அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக யாருக்கு முதல்ல எடுத்தோடனே வெளிநாட்டு யோகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு, தனுசு லக்னக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு, மீன லக்னக்காரர்களுக்கு ரொம்ப இயல்பாக வெளிநாட்டு யோகம் அமையும். இதே போல் கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கும் அமையும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய லக்னாதிபதியை 12ஆம் இடத்துல ஆட்சியம் அடையக்கூடிய அமைப்பு கும்பராசி கும்பலக்னத்துக்கு உண்டு. அதனால அவங்களுக்கு அது அமையும். அதே போல் தனுசுக்கும் மீனத்துக்கும் வெளிநாட்டுக்கு சென்று தான் பிழைக்கணும், அதுதான் நல்ல அளவில் அவங்களால முன்னேற முடியும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக வருது. பட் இது வந்து ஒரு 70% நம்ம லைஃப்பில் பார்க்க முடியும். பட் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் வெளியில் தான் இருக்காங்களா, மற்ற யாருமே வெளியில் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ அது என்ன அமைப்பு, ஜாதக ரீதியாக இது எப்படி வேலை செய்யுது. எப்பொழுதுமே ஒரு எந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சுயஜாதகத்தோடு அதை பொருத்தி பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதகம் என்ன பண்ணுது, உங்கள் சுயஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தனிப்பட்ட முறையில் ஒரு அனாலிசிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பொதுப்படையாக சொல்லக்கூடியது. இது நிஜமாக எல்லாருடைய ஜாதகங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தி போகாது, சரிங்களா? ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பொதுவாக ஒரு ஜாதகம் வெளிநாட்டுக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்னா அது என்ன அப்படின்னா, லக்னாதிபதி 8-12க்கு போனவங்களுக்கு சொந்த நாட்டை விட வெளிநாட்டில் சென்று பிழைப்பது தான் முன்னேற்றம் தரும். ஏன்னா அவங்களுக்கு சொந்த நாட்டில் இருக்கும் பொழுது 8 அப்படிங்கிறது அவமானங்கள், கஷ்டங்கள், துக்கங்களை குறிக்கக்கூடியது, சரிங்களா? வெளிநாட்டு வாழ்க்கையும் 8 தான் குறிக்கும். 12ம் கிட்டத்தட்ட அதே தான், செலவுகள், வீண் விரயங்கள், இதே போல் உடல்நல குறைவுகளை குறிக்கக்கூடும். நல்ல நிலையில் ஒரு லக்னாதிபதி 8லையோ 12லையோ போயிட்டார் அப்படின்னா அவங்க வெளிநாட்டுக்கு போய் நல்லா முன்னேறுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகக்காரருக்கு 8ஆம் இடத்துல குருவோட வீட்டில் குருவோட இணைவோடையோ அல்லது குருவோட பார்வையோடையோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சுயஜாதகப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அவர் சொந்த ஊரை விட வெளியூரில் தான் நல்லா இருப்பார். அவருடைய சம்பாத்தியம் அப்படிங்கிறதும், அவருடைய கௌரவம் அப்படிங்கிறதும், அவருடைய நிம்மதி அப்படிங்கிறதும், அவர் ரெகக்னைஸ் ஆகிறதும். சிம்மத்தினுடைய அமைப்பு என்ன, தான் அப்படிங்கிறது வெளியில் தெரியணும், ஒரு கூட்டத்தை ஆளுமை பண்ணணும், லீடர்ஷிப், அதுதான் சிம்மத்தினுடைய அமைப்பு. ஸோ அவருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னாலோ அல்லது வெளிநாட்டுக்கு அவர் கண்டிப்பாக போவார் அப்படின்னாலோ எந்த அமைப்பில் போவார்னா இது போன்ற அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக வெளிநாட்டில் அவருக்கு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். மற்றொரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம ஒரு கன்னி லக்ன ஜாதகம். இவருக்கு வந்து சூரியன் 12ல் ஆட்சி, புதனும் சூரியனோடு சேர்ந்து நிபுண யோகத்தில் நல்ல நிலைமையில 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இவர் சொந்த ஊரை விட வெளியூரில் தான் நல்லா இருப்பார். சில ஜாதகங்கள் பார்த்தோன்னே நீங்கள் சொந்த ஊரில் இல்லை, இப்போ நீங்கள் சொந்த ஊரில் இல்லை தானே அப்படின்னு கேட்டால், ஆமாங்க நான் வந்து பிறந்தது மட்டும்தாங்க அங்கே வந்தது, பிறந்ததுலேருந்து நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு பேசிக்கான அமைப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகங்களை இதை கண்டிப்பாக நீங்கள் பொருந்தி பார்க்கணும். இது போக வேறு யாருக்கெல்லாம் வெளிநாடு அமைப்பு கிடைக்கும், அல்லது வேறு யாரெல்லாம் வெளிநாடு போனால் ஷைன் ஆகலை. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் வெளிநாடு போகணும். வெளிநாட்டில் போன உடனே சம்பாதிச்சிட முடியாது. அங்கே நம்ம வாழறதுக்கு உண்டான தேவைகள், மற்ற செலவுகள் இதெல்லாம் போக நீங்கள் சம்பாதிச்சுட்டு வரணும். அந்த அளவுக்கு ஜாதகம் வலுவாக இருக்கா, அல்ல அந்த அளவுக்கு என்னால் லாங் டைமாக வெளிநாட்டில் இருக்க முடியுமா அப்படின்னா 4ஆம் இடத்தை பாருங்கள். 4ல் ஒரு பாவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ராகு கேதுவோ சனியோ செவ்வாயோ ஆட்சி பெறாத வகையில் அல்லது பகை பெற்ற வகையில், இப்போ சனி செவ்வாயெல்லாம் 4ல் இருக்காங்க, பகை பெற்ற நிலைமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொந்த ஊரில் மேன்மை இருக்காது. பொதுவாக 4ல் சனி இருந்தால் சொந்த வீடு கட்டினா அவங்களால அந்த சொந்த வீட்டில் கூட இருக்க முடியாது. ஸோ அவங்க வெளிநாடுகளில் நல்லா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன அட்வைஸ் கொடுப்போம், வெளிநாடு போங்க, நல்லா சம்பாதிக்க முடியும். சொந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா 4ல் சனி இருந்தால் மனைவி மக்கள் பேரில் வாங்க, அல்லது நீங்கள் வாடகைக்கு விடுற பர்பஸில் வாங்குறீங்கன்னா வாங்குங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ இது போக 12ஆம் இடம் அதிசுபத்துவமாக இருந்தால், 8ஆம் இடம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் அதிசுபத்துவமாக இருந்தால் இவர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும். ஒரு பெண்ணுக்கு 8ஆம் இடம் வலுத்திருக்கு அல்லது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போயிட்டாங்க அப்படின்னா அது கணவனுக்கு தனம் அப்படிங்கிற அமைப்பு வரும். ஸோ இந்த பெண் இதே சிம்ம லக்னம்
8ல் சூரியன் வச்சுக்கோங்களேன். இவங்க திருமணம் ஆகும்பொழுதே வெளிநாட்டில் ஒரு என்ஆர்ஐ மாப்பிள்ளை அந்த மாதிரி கிடச்சி போவாங்க. அங்கே போன பிறகு சம்பாதிப்பாங்க. ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். இது வந்து லக்னாதிபதி நல்ல நட்பு நிலைமையில் 8ஆம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து வரும். ஒரு துலாம் லக்ன ஜாதகம், இவருக்கு வந்து 8ல் சுக்கிரன் லக்னாதிபதி. இவர் வந்து நல்ல நிலைமையில 8ல் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா, இவர் சொந்த ஊரில் இருந்தாருன்னா நிறைய அவமானப்படுவார், கஷ்டப்படுவார், பிஸ்னஸில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும். இது எல்லாமே வந்துடும். இதுவே இவர் சொந்த ஊரை விட்டு வெளியில் வராரு, மினிமம் ஒரு 300 கிலோமீட்டர் அவங்க வந்து வெளியில் வந்துடணும். மினிமம் எனக்கு வந்து சொந்த ஊரில் தாங்க இருக்க முடியும், என்னால் தமிழ்நாட்டில் தாங்க பிழைக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் சவுத் தமிழ்நாடு போயிருந்தீங்கன்னா பிறந்திருந்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடு போயிருங்க. சென்னையில் பிறந்திருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான அமைப்பு உங்களுடைய ஜாதகத்திலையும் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுடைய கேள்விகள் இருந்து அப்படின்னா நமக்கு டிஎம் பண்ணுங்கள், அல்லது வந்து நம்மளுடைய யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் உங்களுக்கு பண்ணுறோம். நன்றி. மீண்டும் பேசுவோம். ராதே கிருஷ்ணன்.